ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் மாதத்தின் அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்னைக்கு. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 16/5/2026 அன்னைக்கு அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு 28/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது, பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ அது 28ஆம் தேதி அன்றைக்கி முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் முடியறது. சரி, இதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது 30/5/2026 வருது. 31ஆம் தேதி, அதாவது இது வைகாசி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய அதாவது ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களே ஆனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரணும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு
விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸு லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். எதிலையும் தடங்கள் இல்லாமல் பணம் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இந்த இந்த இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும். சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம். அது தவிர வந்து உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா 7 சனி ஆரம்பிச்சுடுத்து. 12ஆம் இடத்துல சனி பகவான். அதனால் உங்களுக்கு பார்த்தாலேனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும், தூக்கமின்மை இருக்கும். சனி பகவானால் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால உடம்புல சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, வேகமாக செல்லக்கூடிய விஷயங்கள், எடுத்த காரியங்களில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். ஏன்னா ராசிநாதனே ராசியில் உட்காந்துருக்கார், அதுக்கு மேலே என்ன வேணும்? எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வைகாசி மாதம் 15/5/2026 14/6/2026 உண்டான நாட்களில் பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம். இந்த மாதம் பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்குது. 3 கிரகங்களும் பார்த்தோன்னா சுக்கிரன் அன்றைக்கே மாறிடுறார். 15ஆம் தேதி அன்றைக்கே வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து போயிருக்கார். குரு சுக்கிரனும் சேர்ந்து இருக்கார். பரிவர்த்தனை யோகம் 2, 3 பரிவர்த்தனை, குருவும் அதாவது சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம். இதனால் பார்த்தீங்கன்னால் குரு அதாவது சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம்ன்றதுனால பேச்சில் இனிமை இருக்கும், தீர்க்கமான செயல் இருக்கும், நுட்பமான விஷயங்களை ஆராய்ந்து நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. எழுத்து பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். மருத்துவ சம்பந்தமாக இருக்கக்கூடிய மருந்து சம்பந்தமான வியாபாரங்கள், மருத்துவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல கேது பகவான். அதனால் குழந்தைகள் குழந்தை இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்திக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்துட்டு இருந்தீங்களேனால் நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் மருத்துவர்கள் ஆலோசனைப்படி நடக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 26/5/2026 அன்றைக்கி 3ஆம் இடத்துக்கு போய் ஒரு ஆட்சி வீட்டுக்கே போய்டுறார். அவருடைய ஆட்சி வீடாக 3ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அந்த நேரத்தில் 4ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து போகிறார். 4ஆம் இடத்துல குரு பகவான் போய் உச்சம் பெற்று போயிருக்கார். அது தவிர சுக்கிரனும் வந்து திக்பலம் அடைகிறார். ஏன்னா திக்பலம் 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அடைகிறதன் மூலியமாக அவர் வந்து ஆட்சி பலம் பெற்றதுக்கு அதனால் வந்து 2/7 உண்டான சுக்கிரன் ஆட்சி பெற்றதுனால எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான காலகட்டம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். என்ன சார் இது 2ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு, பேச்சில் நளினம் இருக்கும்னா ஆட்சி பெற்ற சுக்கிரன் 4ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறது திக்பலம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில்
நல்ல மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சில நாட்கள் தவிர்க்க வேண்டியது உண்டு. அதாவது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். என்றைக்கு வருதுன்னா 30/5/2026 1/6/2026 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். சரி, மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசி நேயர்களுக்கு, அதுவும் மருத்துவ தொழில் செய்கிறவர்களுக்கு, அது தவிர மருந்து சம்பந்தமான வியாபாரம், டாக்டர் அதாவது மருத்துவர்கள், மருத்துவ சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் நிலம் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கவிதை கட்டுரை எழுதுகிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அதாவது கலைத்துறை இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். அது தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் நிச்சயமாக வெற்றி இலக்கை கட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதீத லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசியிலே செவ்வாய் இருக்கிறதுனால உடல் சூடு அதிகமாக இருக்கும், வேகம் அதிகமாக இருக்கும், வெற்றிகள் நிச்சயமாக வரும். அது தவிர உஷ்ணத்தினால பிரச்சனைகள் வரக்கூடிய, உடலுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 8ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிநாதனே, அதனால் ராசியிலே இருக்கிறதுனால மறைவு இடங்களில் நிச்சயமாக உஷ்ணத்தின் பிரகாரம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடிய நாட்கள் வருது. அது 30/5/2026 1/6/2026 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கட்டு கொடுத்துட்டு போங்க பசுமாட்டுக்கு. சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லப்படுது. ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முருகன் கோவிலுக்கு பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும் அப்படின்னு சொல்கிறேன்.